எழுத்து யோகி பாலகுமாரன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பழமார்நேரி எனும் சிற்றூரில் பிறந்தவர். ஆன்மீக ஸ்தலமான தஞ்சையின் பிரம்மாண்டமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோவில் இளம் வயது பாலகுமாரனை வெகுவாக கவர்ந்தது. அந்த நினைவலைகளையெல்லாம் மையாக்கி இந்த எழுத்து சித்தர் வரைந்த காவியம்தான் இலக்கிய உலகில் இன்றும் தனி கவனத்தினை பெற்ற உடையார் எனும் நாவல். தன்னை சோழ தேசத்து அந்தணன் என்று பெருமையோடு அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பாலகுமாரனின் பல நாவல்கள் தஞ்சையின் வாழ்வியலை அழகழகாய் சித்தரித்துக் காட்டின. எழுத்து உலக வாழ்வில் தனி முத்திரை பதித்த பாலகுமாரனின் இளமை காலங்கள் தோல்விகளாலும் விரக்திகளாலும் மட்டுமே நிரம்பியது என கண்களை மூடி நினைவு கூறுகின்றார் இந்த எழுத்து யோகி. தமிழ் பேராசிரியையும் தனது நேசத்திற்குரிய தோழியுமாகிய தாயார் சுலோச்சனா அவர்கள்தான் தனக்கு பழந்தமிழ் இலக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் விதைத்தெடுத்தார் என கண்கள் முழுவதும் நன்றிகளை நிரப்பி மௌனிக்கின்றார் இந்த எழுத்து தபசி. தனது எழுதுகோல் என்றைக்கும் சமூகத்தின் அசிங்கமான பகுதிகளை படம் பிடித்தது கிடையாது என்பதுதான் எனது தவம் என்று வெண்ணிற தாடியை கோதி விட்டபடி நம்மை கூர்ந்து பார்க்கின்றார் பாலகுமாரன். யோகி ராம் சுரத்குமார் அவர்களை சந்தித்த பிறகு பாலகுமாரனின் வாழ்வும் எழுத்தும் ஆன்மீக உலகின் இன்னொரு சாளரத்தை திறந்துவிட்டது எனலாம். அபிராமி பட்டர், அருணகிரிநாதர், தாயுமானவர் போன்ற நாவல்களின் மூலம் ஆன்மீக உலகில் சஞ்சாரம் செய்த பாலகுமாரன் மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசத்தின் இன்னொரு பரிமாணத்தை இலக்கிய உலகிற்கு அறிமுகம் செய்யும் வேள்வியில் இப்போது மூழ்கியிருக்கிறார். ஓர் இலக்கியவாதியாக, புகழ்பெற்ற திரைப்பட வசனகர்த்தாவாக, ஆன்மீகவாதியாக, சரித்திர நாவலாசிரியராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட இந்த எழுத்து யோகி தனது எழுத்தின் சாரத்தையும் எழுத்தாளன் மீட்டெடுக்க வேண்டிய மனித மனங்களின் ஈரத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இன்றைய பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். எழுத்து சித்தர், எழுத்து யோகி திரு பாலகுமாரன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஐயா, உங்களுடைய இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் கசடந்த பெற அந்த சிற்றுதல்ல இருந்து வெகுஜன இதழுக்கு ஏன் வரீங்க? ஏன்னா ஒரு சிற்றுதல் அப்படின்றது ஒரு எழுத்தாளனுக்கான எல்லா ஸ்பேஸையும் கொடுக்குற இடம். அதிலிருந்து ஏன் நீங்க வெகுஜன இதழுக்கு அப்படி இல்லை, எல்லா ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துறாது சிற்றிலக்கியம். ஏன்னா பக்கங்கள் கம்மி, எழுத்தாளர்கள் அதிகம். ஸோ அப்போ இருக்கும்போது அது ஒரு 120 பக்கம் குமுதம்பி கடன் போல வராது. கொஞ்சம் போட்டிகள் அதிகம், அது பேர் குழு மனப்பான்மைகளும் இருக்கு. ஆனால் அந்த கச்சலத்தப்பற தான் எனக்கு படிக்க சொல்லி கொடுத்தது. என்ன படிக்கணும், எனக்கு ஆங்கில இலக்கியத்தோடு பரிச்சயமே இல்லாது இருந்தது. பழந்தமிழ் இலக்கியத்தோடு எங்கள் அம்மா நிறைய பரிச்சயம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க, தெளிவு இருந்தது. ஆதர் கோர்ஸில் ஆக்சுவலி இந்த ரவுண்டு ஒன்று வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கதை எழுதிட்டு அந்த கதை வரத்துக்கு நான் ரொம்ப நாள் காத்துன்னு இருக்கணும். மாதம் ஒரு முறை தான், ஏன்னா எல்லோரும் கை காசு போட்டு பண்ணுறது. அதில் உனக்கு 4 பக்கம் தான் கிடைக்கும். என் கதை 10 பக்கத்துக்கு வரும். அப்போ அந்த இடம் இல்லை. ஸோ எனக்கு பரந்த இடம் வேணும், எல்லோரையும் போய் ரீச் பண்ணணும். ஏன்னா நான் ஆரம்பமே பாப்புலர் ஆகணுன்றது தான் ஐடியா. அதில் ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அதே சமயத்தில் நல்ல எழுத்தை நான் தர வேண்டும். இது ரெண்டும் டேலி ஆகாதா? குமுதத்தில் எழுதினா நல்ல கதை இல்லையா? எவன் சொன்னான்? நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஆனந்தவுடன் நல்ல கதை வராதா? நிச்சயமாக வரும். ஆக அந்த இடங்களில் நல்ல கதை கொண்டு போய் கொடுத்து மக்களால் அறியப்பட்டு மக்களால் பேசப்படுகின்ற ஒரு சௌகரியம் அந்த பத்திரிகைகள் இருந்தது. அதனால் எழுத்தினுடைய தன்மையோ எழுத்தினுடைய வன்மையோ குறையவே குறையாது. நான் என்ன எழுதணும்னு நினைக்கிறேனோ அதில் நான் எழுதுனேன். அதில் ஒரு இடம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். வாரப்பத்திரிக்கை எழுதுகிற போது 7 பக்கம், அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது கச்சரத்தப்பட போனால் 3 பக்கம் தானே. 3 பக்கத்தில் கதை எழுதணும், 7 பக்கம் கதை எழுதுறது எனக்கு எழுது.
அது வந்து இன்னும் கூட சரியாக வரும், கதை சரியாக வரும். கதையினுடைய நீளம் அகலம் அது ஒன்று. அதை தவிர வெகுஜனங்களுக்கு போகிற பொழுது என்ன இவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்தது. அது எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிகளுக்கு கதை எழுதுறது ஒன்றும் அது ஒன்றும் கடினம் இல்லை. இது வாழ்க்கையினுடைய விளிம்பில் இருக்கின்ற தவிக்கின்ற இளைஞனுக்கு என்னுடைய கதை ஏதாவது சொல்லுமா? வேண்டாம். கூடா ஒழுக்கம் கேடாய் முடியும், இதை சொல்லணும். கூடா ஒழுக்கம் சொல்லிட்டு கேடாய் முடிஞ்சது சொல்லணும். அதை வந்து நான் ரொம்ப தெளிவாகவும் திடமாகவும் சொல்லியிருக்கேன். ஒரு மிகச்சரியான கதைகளை நான் வெகுஜன பத்திரிகையில் கொடுத்திருக்கிறேன், கொடுக்க முடியும் என்பதை ஜெயகாந்தன் நிரூபித்தார். பின்வழி தொண்டராக பல பேர் உள்ள வந்தாங்க. கோட்டையை உடைச்சி விட்டார். அது ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள்லாம் எளிதாக உள்ள நுழைஞ்சோம். அது தவிர ஐம் அ ஒர்க்கஹாலிக். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் 2 கதை எழுதிடுவேன். அது வந்து சரியான வேகம், சரியான பதத்தில் அந்த கதை எழுத முடியும். ஏன்னா அந்த வன்மை, அந்த வலிமை, அந்த ஆர்வம், அந்த தாபம், அந்த அந்த கடும் உழைப்பு இருந்தது. காலையில் 7:30 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு 5:30 மணிக்கு திரும்பி வந்து கிளம்பி 6:30 மணிக்கு வந்து பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து விட்டுட்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு மேலே போய் படிச்சுட்டு இரவு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எழுதி 1 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தூங்கி 6 மணிக்கு முடிச்சு 7:30 மணிக்கு ஆஃபீஸ் போய் ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா போகிறோம். வாழ்க்கை நல்லா இருந்தது, உழைக்க முடியும்ன்றது இருந்தது. இது கொஞ்சம் உடல் நலம் கெட்டது, அவ்வளோதான். மற்றபடிக்கு நல்ல கதைகள் நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஓயாத உழைப்பு, நீங்கள் தூக்கத்துக்கெல்லாம் ஒரு பெரிய எதிரி மாதிரி, தூங்கக்கூடாது, அதிகமாக சாப்பிடாத அப்படின்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிற ஒரு ஆள். நான் 2ஆக பார்க்குறேங்கய்யா. ஆனந்த விகடன், கல்கி, சாவியில் தொடர்ச்சியாக கதைகளை எழுதிட்டே இருக்கிறீங்க, கேட்குற போதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் உடையார் தமிழில் வந்து ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் உடையாருக்கு ஏன் தாமதம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் உள்வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த இடத்துல வந்து உழைப்பின் மூலமாக அதை கடந்து போகணும்னு நினைக்கலையா? ராஜேந்திர சோழன் தஞ்சையிலிருந்து கிளம்பி பழையாறை நோக்கி வந்து பழையாறையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி கங்கைக்கரை வரைக்கும் நடந்தான். எப்படி போயிருப்பான்? நான், என் 2 ஒய்ஃபு, என்னுடைய உதவியாளர், என் டாக்டர், 5 பேர் எல்லா இடங்களும் பார்த்தோம். கங்கை கரைக்கு போய் கங்கை கரைக்கிற இடத்துக்கு போய் அங்கே உட்காந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான், அல்லது இதுக்கு முந்தின இடத்துக்கு வந்திருப்பான், இந்த துறைமுகத்துக்கு வந்திருப்பான், இங்கெல்லாம் கப்பல் இருந்திருக்கோம், என்ன மாதிரி கப்பல் இருந்திருக்கோம். பைத்தியக்கார மாதிரி சுற்றிருக்கேன். அட்மாஸ்பியர் வேற, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். அதை வந்து எவ்வளோ கொண்டு வர முடியுமோ நாவலை கொண்டு வந்திருப்பேன். அப்போ தான் நாவல் நிஜமாக இருக்கும். இது வந்து நீங்கள் போய் பார்க்குறது, ஆமாம் பாலகுமாரன் எழுதினானே, அப்போ தான் தெரியும். நான் வந்து இது போய் பார்க்காம இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த கங்கை கரை வரை பயணப்பட்டுத்தான் நாவல் எழுதினேன். இதுக்கு டைம் ஆகும். நான் அங்கே போன பிறகு எல்லோரும் சுற்றி பார்க்குறாங்க. நான் என்னுடைய உதவியாளருடைய பையை வாங்கி கீழே வச்சுட்டு வேலை பண்ண தூக்கிட்டேன். தூக்கம் இல்லை சார். அது ராஜேந்திரனோடு வாழ்வது. ஏங்க செத்து போனேன்? ஏன் இங்கே செத்து போனேன்? என்னாச்சு உனக்கு? எங்கே வலிச்சுது? என்ன நினச்ச? இப்பேற்பட்ட வெற்றிகளுக்கு அப்புறம் மரணம் வருகிற பொழுது உன் வெற்றிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ராஜேந்திரனோட பேச வேண்டியிருந்தது. இதுக்கு எப்படி உட்காந்து கனிமரா லைப்ரரியில் உட்காந்து எழுதிட முடியுமா? போனதான் சார் முடியும். ஒரு கலையில் வந்து ஒரு ஒழுக்கவாதம், ஒரு தூய்மைவாதம் வந்து சரியானது தானான்னு ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க இஷ்டம் சார். இப்போ ஒரு நண்பர் இருக்கார், ரொம்ப நல்ல நண்பர். அவர் என்னென்னமோ எழுதுறாரு, நல்ல ரைட்டிங். எனக்கு அந்த அந்த விஷயங்கள் எனக்கு புரியல. சரி, அவர் ஏதோ ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காரு. எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. தூய்மைவாதம், ஒழுக்கவாதம் இல்லை என்றால் சொசைட்டி எப்படி? எனக்கு புரியவே இல்லையே. ஒருவேளை அவருக்கு ஏதாவது சரியான பதில் இருக்கலாம். நான் அவரை கேள்வியும் கேட்கல, அவர் பதிலும் தெரியாது. ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னுடைய சொசைட்டி இப்படி தான் இருக்கணும். ஒரு எழுத்தாளன் அவனுடைய பயணத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? ஒரு எழுத்தாளனினுடைய
உலகம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வர்ணிக்கிற போது ஒரு புது விதமான தரிசனத்தை தந்திருக்கிறீங்க. நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு பேசும் தலைமை நிகழ்ச்சியில் எழுத்து சித்தர் திரு பாலகுமாரன் அவர்களோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பரவசமான ஒரு உரையாடல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்றத இன்றைய பேசும் தலைமை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். இன்னும் கூடுதலாக அவருடைய அனுபவத்தினுடைய சாரத்திலிருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்கலாம். காத்திருங்கள். எனக்கு 2 மனைவியர், 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. என்னிடம் மனம் விட்டு பல விஷயங்கள் பேசுகிறவர்கள்.